ஹலோ ஹலோ யார் பேசுகிறதுங்க? தெரியலையா? நான் யார் பேசுகிறேன்னு தெரியலையா? ஹலோ, உங்கள் ஃபோட்டோவா தெரியுது? யார் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னங்க என் குரல் கண்டுபிடிக்க முடியலையா? இங்கே பாருங்கள், காலை வேலையில் டார்ச்சர் பண்ணாதீங்க. யார் பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ணா, நான் தானே பேசுகிறேன். ஓ, கோவாலுவா? ஏன் காலையிலேயே ஃபோன் பண்ணுறேன், என்னாச்சு? அண்ணா, ஒரு சந்தேகம் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேண்ணே. வேறு வேலையே இல்லை உனக்கு. இப்போ பார்த்தாலும் சந்தேகம் கேட்குற ஒரு வேலை தான். என்னையா சந்தேகம்? எப்போதான் அவன் சந்தேகம் தீரும்? அண்ணா, நான் அயோத்தியா போனேண்ணே. அங்கே ராமர் அவ்வளோ அழகாக இருந்தார். அவ்வளோ பெரிய ஹைட்டான அந்த ரூமோட ஹைட் நல்லா ஹைட்டாக இருந்தது, நல்லா இருக்குண்ணே. அந்த மாதிரியும் பார்க்குறேன். சில இடங்களில் கோயிலில் இன்னமும் அந்த சந்நிதிக்கு முன்னாடி அந்த கதவானது குறைவாக ஹைட் இருக்கிறதாகவும் இருக்குது. உள்ளே விளக்கு தான் வச்சுருக்காங்க சில இடங்களில், சில இடங்களில் லைட்டு போட்டிருக்காங்க. என்னென்ன இது நான் என்னுடைய சந்தேகம் இல்லைண்ணே, இது இருக்கிறத சொன்னேன். என்னுடைய சந்தேகம் என்னென்னா, கோயிலுக்குள்ளே ஏன்னா மொபைல் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? கோவாலு, இதெல்லாம் நான் சொல்கிற கருத்து கிடையாது, எனக்கு வேலையும் கிடையாது. இது அரசாங்கம் முடிவு பண்ணுறது, நீதிமன்றம் முடிவு பண்ணுறது, கோயில்களுடைய நிர்வாகம் முடிவு பண்ணுறது. நம்ம இதிலெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு தேவையும் கிடையாது. நம்ம வேலை உண்டு வித்துண்டுன்னு போகணும். புரியுதா கோவாலு? தேவையில்லாத கேள்வி கேட்காத. நான் அப்படி கேட்கலண்ணே. நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் புரிஞ்சுங்கண்ணே. நீங்கள் எடுத்த உடனே எஸ்கேப் ஆகாதீங்கண்ணே. நான் சொல்ல வரதை புரிஞ்சுட்டு பதில் சொல்லுங்கண்ணே. கோயிலுக்குள்ளே மொபைல் எடுத்துகிட்டு போய் படம் எடுத்தால் என்னென்ன தப்பு? ஓ, அதை தாயா சொன்னேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன சிக்கலில் மாட்டி போடுறது. இது நான் சொல்கிற கருத்துக்கு வேலை கிடையாது. இது கோவில் நிர்வாகம் எடுக்கிற முடிவு. ஒருத்தர் மொபைல் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது. அண்ணே, காலம் மாறி போச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அப்போ அகல் விளக்கு வச்சாங்க கோயிலுக்குள்ளே. அப்புறம் ஹைட்டு கம்மியாக இருந்து அப்போ கட்டடக்கலை தெரியாமல் இருந்தது. இப்போ கட்டடக்கலை தெரிஞ்ச உடனே ஹைட்டாக கட்டுறாங்க. அதுலேயே ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து நம்ம அதை செய்யலாம்னே. சரி, அதனால் என்ன லாபம்னு நினைக்கிறேன்? ஆனால் இங்கே நான் ஃபோட்டோ எடுத்து போட்டால் ஜம்மு காஷ்மீரில் பார்ப்பான், அமெரிக்காவில் பார்ப்பாங்க, ஜப்பானில் பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்கல்ல. சரி, நீ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணு, நான் அதை போயிட்டு வந்துடுறேன்.